ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறளில் பண்புடைமை டாப்பிக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. நாங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து, பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைவது எவ்வாறு அப்படின்னா, எளிமையாக பழகுவது. ஓகேங்களா? பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைவது எப்படி அப்படின்னா, எளிமையாக பழகுவது. அடுத்தது, கடை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, இழிவு. ஓகேங்களா? கடை என்ற சொல்லின் பொருள் வந்து இழிவு. அடுத்தது, அன்புடையவராக திகழ்வது உயர்ந்த குடிப்பிறப்பு. இவ்விரண்டும் யாருடைய இயல்பு என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? பண்புடையவர். ஓகேங்களா? பண்புடையவரோட இயல்புகள் என்னென்னா, அன்புடையவராக திகழ்வதும் உயர்ந்த குடிப்பிறப்பு. இது ரெண்டுமே வந்து பண்புடையவர்களோட இயல்புன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்தது, டேஸ் இன்னாது இகழ்ச்சி டேஸ் பண்புல பாடறிவார் பாட்டு. இக்குறளில் விடுபட்ட சொற்கள் தேர்க. ஓகேங்களா? இந்த குறளில் வந்து விடுபட்ட சொல் என்ன அப்படின்னா, நகையுள்ளும் பகையுள்ளும். ஓகேங்களா? நகையுள்ளும் பகையுள்ளும். ஓகேங்களா? நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி, பகையுள்ளும் பண்புல பாடறிவார் பாட்டு. அடுத்தது, நயன் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, நேர்மை. நயன்கிற சொல்லோட பொருள் வந்து நேர்மை. யார் பெற்ற பெருஞ்செல்வம் பால் திரிந்தது போன்று என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? பண்பில்லாதவர். ஓகேங்களா? பண்பில்லாதவர் பெற்ற செல்வம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பால் வந்து திரிஞ்சது மாதிரி இருக்கும்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா? அடுத்தது, பிறரிடம் பேசி சிரித்து மகிழாதவருக்கு இவ்வுலகம் பகலிலும் எப்படி தோன்றும்? இருளாக. ஓகேங்களா? மற்றவங்கக்கிட்ட சிரித்து பேசாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, பகல்லையும் வந்து இருட்டாக தான் இருக்கும்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்தது, பாடறிவார் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, நெறியுடையார். ஓகேங்களா? பாடறிவார் என்ற சொல்லின் பொருள் வந்து நெறியுடையார். மகளுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரறிவு உடைய டேஸாக கருதப்படுவார். ஓகேங்களா? மக்களுக்குரிய பண்பில்லாதவர் ஓரறிவுடைய டேஸாக கருதப்படுவார்? மரம். ஓகேங்களா? ஓரறிவுடைய மரமாக கருதப்படுவார். அடுத்தது, உலகம் போற்றும் பண்பாக நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? உதவுதல். ஓகேங்களா? உலகம் போற்றும் பண்பாக நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு நம்ம என்ன செய்யணும்? உதவணும்னு சொல்கிறார். அடுத்தது, வாளை கூர்மையாக்கும் கருவியின் பெயரை பண்புடைமையில் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? அறம். ஓகேங்களா? வாளை கூர்மையாக்கும் கருவியோட பேரை வந்து பண்புடைமையில் வந்து அறம் சொல்கிறார். அடுத்தது, ஆன்ற என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, உயர்ந்த. ஆன்ற என்ற சொல்லின் பொருள் உயர்ந்த. விடுபட்ட சொல்லை எடுத்தெழுதுக. நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாராகுதல் டேஸ். இதில் வந்து என்ன விடுபட்ட சொல் அப்படின்னா, கடை. ஓகேங்களா? நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பற்றாராதல் கடை. அடுத்தது, யாரின் வழியில் நடத்தல் தான் உலகம் இயங்குகிறது. ஓகேங்களா? யாரின் வழியில் நடப்பதால் தான் உலகம் இயங்குகிறதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னா, பண்புடைய சான்றோர். ஓகேங்களா? பண்புடைய சான்றோர் வழியில் நடப்பதால் தான் உலகம் வந்து இயங்குதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்தது, பண்பிலான் பெற்ற செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. இக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா, உவமை அணி. ஓகேங்களா? பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. ஓகேங்களா? அற்று இந்த மாதிரி பற்று இந்த மாதிரி வந்ததுன்னா இது வந்து உவமை அணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு தகவல் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.